ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாவ் ஃபேமிலி. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன மெனுன்னா என் ஹஸ்பண்ட் சுட சுட பண்ண தொன்னே பிரியாணி. இது வந்து பெங்களூர் ஸ்பெஷல் தொன்னே பிரியாணி பண்ணியிருக்காங்க. இது க்ரீன் கலரில் தான் இருக்கும். அப்புறமா வந்து சிக்கன் கபாபு, அது நார்மலாக பண்ணுற மாதிரி உள்ள சிக்கன் கபாபு, அப்புறமா ரைத்தா, ஆனியன் ரைத்தா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் தொன்னே பிரியாணியும் கபாபும் ரைத்தாவும் வச்சு சாப்பிட்றோம். இந்த எல்லா பிரியாணியை விட இந்த பிரியாணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் நம்ம வீட்டுக்காரர் பண்ணது அல்டிமேட்டாக இருக்கும். எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு சிக்கனை எடுக்கணும், அதில் ரைத்தாவை கொஞ்சம் போடணும், அதில் பச்சை மிளகாய் இருக்கான்னு செக் பண்ணணும். அது இல்லாத பட்சத்தில் எடுத்து எனக்கு எல்லா பிரியாணியை விட இந்த தொன்னே பிரியாணி தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா டேஸ்டாக இருக்கும். எல்லாமே இன்னைக்கு வேற செம்ம டேஸ்ட்டாக கபாப் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. எப்பவுமே இது பண்ணும்போது பிரியாணி பண்ணும்போது அந்த வெள்ளரிக்காய் ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வைப்போம். ஆனால் இந்த பிரியாணிக்கு அதெல்லாம் தேவையே படாது. கபாவும் ரைத்தாவும் இருந்தாலே போதும். கிரேவி சிக்கன் குழம்பு எதுவுமே வேண்டாம். இந்த பிரியாணி மட்டும் இருந்தாலே போதும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுட சுட சாப்பிட்டா தான் பிரியாணி நல்லா இருக்கும். நம்ம இதை சாப்பிட்டுட்டு வரலாம். ஓகே, என்னடா டிஃபன் சாப்பிட்றதுக்கு என்ன இந்த மாதிரி காஸ்டியூமில் இருக்கீங்கன்னு பார்க்காதீங்க. நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தது ரொம்ப பசியாக இருந்துச்சு. அதான் சாப்பிடலான்னு சாப்பிட உட்காந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் என்ன மெனுன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் தொன்னே பிரியாணி கபாபு ரைத்தா தான் நான் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க, ஹெல்த்தியாக இருங்க. ஓகே, பாய்.